ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவருடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன், இது எனக்கு பதவி அல்ல அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதை நீங்க எப்படி? அவரு அக்கௌண்டபிலிட்டியோட அதில் ஷைன் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறாரு. அது இயல்பான இதுதான். ஒரு பொறுப்புக்கு வரக்கூடியவங்க அதை சொல்கிறது இயல்பு தான். இதில் மெயின் விஷயம் என்னென்னா, கலைஞர் தலைமையேற்ற திமுகவின் தன்மை வேறு, இந்த திமுகவின் தன்மை வேறு. கலைஞரோட வெரி பவர்ஃபுல் ஸ்டேட் பிரசிடென்டாட்டு, ஓகே, அந்த கட்சிக்கு ஆல் இண்டியா பிரசிடென்ட் தானே, கட்சி தலைவராட்டு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. அந்த வகையில் நீங்கள் கடந்த காலங்களில் அங்கே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு பலரும் இருந்தாங்க. அதில் எம்ஜிஆர் போன பிறகு கலைஞரை விட்டு யார் போனாலும் அவங்க கைப்பையும் நிழலும் தான் போகணும், குமரியானந்தம் கூட நெடுஞ்செழியன்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். அந்த காலகட்டத்துக்கு பிறகு கூட அங்கே கட்சிக்குள்ளே வைகோ ஒரு பெரிய க்ரௌட் பில்லராக, கலைஞருக்கு அடுத்தபடியான ஒரு க்ரௌட் பில்லராக எழும்பி வந்தார். அதற்கு முன்னாடி திரைக்கலைஞர் டி. ராஜேந்தர் ஒரு பெரிய க்ரௌட் பில்லராக எழும்பி வந்தார். இது எல்லாருமே ஸ்டாலினை மையமாக வச்சு எதிர் அரசியல் பண்ணவங்க தான். அப்படி பண்ணும்போது கலைஞரே அதுக்குள்ளே அரசியல் பண்ணி அந்த ரிபல்ஸை சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து, கடைசியாக மு.க. அழகிரி வெர்சஸ் ஸ்டாலினுங்கிற ஒரு அரசியல் இருந்து, அதில் அழகிரி அதில் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டராக ஸ்டாலின் வெர்சஸ் அழகிரிங்கிறத கருணாநிதி வெர்சஸ் அழகிரின்னு கொண்டு போனதில் அந்த மோதல்லையும் அழகிரி கிரவுண்ட் அவுட் ஆனார். அந்த திமுகவை மு.க. ஸ்டாலின் பிடிக்கும்போது எதிரியே இல்லாத, பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாத ஒரு திமுகவை தான் மு.க. ஸ்டாலின் பிடிச்சிருந்தார். அப்போ கூட ஒருத்தர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தார், வீரபாண்டி ஆறுமுகன்னு ஒருவர். அவரும் மறைந்த பிறகு இந்த கட்சிங்கிறது முழுக்க சிங்கிள் பர்சன் பார்ட்டி. ஸோ திமுகவுக்குள்ள ஸ்டாலினோட வளர்ச்சிங்கிறதையும் இப்போது உள்ள திமுகவுக்குள்ள மு.க. ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுகவுக்குள்ள உள்ள உதயநிதி ஸ்டாலின் வளர்ச்சிங்கிறதையும் ஒப்பிட்டு பேசுகிறதோ அதை இது பண்ணுறதோ அந்த கால வரனோட ஒரு விஷயத்தை பார்க்காத தன்மையாக தான் நான் பார்க்குறேன். அவர் தலைமையில் இருந்த திமுகவின் தன்மை வேற, இவர் தலைமையில் இருந்த திமுகவின் தன்மை வேற. ஸோ இந்த இதில் இயல்பாக நடக்குன்னு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மற்றபடி எதிர்கட்சிகள் ஏற்கனவே ஸ்டாலினை வாரிசு அரசியல்னு சொல்லி அதுவே அண்டு ஆன பிறகு இது சொல்றதுல ஒரு பேரளவில் சொல்லக்கூடிய ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். இவரிடமும் இவரை வேட்பாளராக அறிவிச்சவனே பத்திரிகையாளர்கள் எல்லாம் அன்றைக்கு கேட்டாங்க, நீங்க வாரிசுனால உங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது, பார்ப்போம் மக்கள் என்ன தேர்வு செய்கிறாங்களான்னு பார்க்கலாம், மக்களுடைய தீர்ப்பை வச்சு தான் முடிவு பண்ண முடியும்னு சொன்னார். இப்பயும் இதை நான் பொறுப்பாக பார்க்குறேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இது மக்களிடம் இவருடைய இடம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் வருங்காலங்களில்? மக்களிடம் மு.க. ஸ்டாலினை வச்சு தான் மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அவர் கலைஞருக்குள்ள எதிர்ப்பே அவருக்கு இல்லை. அவரோட தன்மைகள் நடைமுறையில் ஒரு ஆண்டி கருணாநிதிங்கிற ஒரு எதிர்ப்பே இல்லாத ஒரு தலைவராக தான் அவர் தொடர் வெற்றியில் போயிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட்ஸ் இன் டிஎம்கே. ஹி அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. ஸ்டாலினோட நிழலாக தான் இவர் வராரு. அதே வேளையில் இவர் ஸ்டாலினுக்கு ப்ளஸ் தான், எதிர்ப்பு ஒன்றும் இல்லை, பிரச்சார வலிமை இருக்குது. மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, விக்கிரவாண்டியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, பார்ட்டியை வைப்ரண்டாக வைக்கிறதுக்கு அவருக்கு உதவியாக இருக்காரு. அவரை மையமாக வச்சு புது ஃபோல்சஸ் கட்சியில் வருது. ஸோ வேல்யூ அடிஷன் ப்ளஸ் தான். பட் சிங்கிளாக அன்னைக்கு கருணாநிதி பவர் பொலிட்டிக்ஸில், இப்போ கருணாநிதி திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தா ஜெயிக்கலான்னு சொல்லும்போது கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிபாவையும் மறந்துட்டாருன்னு துணை பொதுச்செயலாளர் இருந்த ஆசை தம்பி டைரக்டாட்டே கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணார். அந்த திமுக இல்லை இது. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக யாரும் முணுமுணுக்க கூட முடியாது, யாரும் வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாத அளவுக்குள்ள ஒரு திமுக தான். அந்த தன்மையில இருந்து தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் எலிவேஷனை பார்க்கணும். அது ரொம்ப லகுவான ஒரு விஷயம் ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்குள்ள பிடிமானத்துக்கு இது மிக எளிதான ஒரு விஷயம்தான். அதே வேளையில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ப்ளஸ் தான். அந்த ஸ்டாலினுக்கும் ப்ளஸ் தான், கட்சிக்கும் ப்ளஸ் தாங்கிறதான் பார்க்க முடியும். நீங்க சொல்றீங்க அந்த கட்சிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இன்னைக்கு அது ரொம்ப இலகுவாகத்தான் இது நடந்திருக்கு, எதிர்ப்புகள் எதுவும் பெரியதா இல்லை அப்படின்னு. ஆனால் இங்க பேசு பொருளாக்கி கொண்டே இருந்த சில விஷயங்கள் இருக்குல்ல, மூத்த அமைச்சர்கள் அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா? அப்ப அந்த கட்சிக்குள்ள அது பிரச்சனை இல்லை, ஆனா அது பேசு பொருளாயிட்டே இருந்த விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்? பேசு பொருளாயிட்டு தான் இருந்தது. துரைமுருகன் என்ன மூவ் பண்ணுவாரோங்கிற ஒரு கேள்வி கூட இருந்து நாம் தான் சொன்னோம், துரைமுருகனால் ஆஸ்பயர் பண்ண தான் முடியும், பொலிட்டிக்கல் மூவ் பண்ணதுக்கு அவர் ஸ்ட்ரென்த் இல்லை, ஏஜ் இல்லை, அவர் வளர்ந்த விதமும் ஒரு வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் மாதிரி வளரல. அவர் தலைமையை
பக்கத்தில் நின்று தலைமைக்கு அடுப்பமாக நின்னே தான் அவர் வளர்ந்தாருன்னு சொல்லும்போது அந்த மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் அவருக்கும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட கெப்பாசிட்டி உள்ளவங்கலாம் மூவ் பண்ணி வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு போய் அவர் சந்திக்கிறாரு, குடும்பத்தோட ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அந்த அந்த நிலைப்பாட்டுக்கே நீங்க சொல்ற ஸ்டாண்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம தானே போகும். இல்லை என்றாலும் அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் துணை முதல்வராக வரும்போது பேராசிரியர் அன்பழகன கலைஞர் வந்து நம்பர் 2 வச்ச மாதிரி இவருக்கு இந்த அந்தஸ்தை துறைமுருகனுக்கும் கொடுத்துருவார்னு தான் நான் கருதுகிறேன். அந்த ஸ்டாலினோட எலிவேஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கருணாநிதியே வந்து டி ராஜேந்தர், மு.க. அழகிரி, வைகோ பலர்கிட்ட சண்டை போட்டு அதை வெற்றிகரமாக்கின ஒரு விஷயம். இங்கே எதுவுமே இல்லை, லைன் கிளியருங்கிற லெவலில் தான் இருக்குது. ஸோ அந்த தலைமையின் தன்மை அன்னைக்கு இருந்த கட்சியின் தன்மை வேற, இன்னைக்குள்ள கட்சியின் தன்மை வேறங்கிறது தான் அது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு உண்மை. இதில் இப்போ என்ன வந்திருக்குன்னா, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு டிஎம்கேக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட். அவங்க பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு போடுவாங்க. பட்டியல் இனம் அட்டணை பிரிவுலாம் இல்லை, 2 இனம் தான். அதில் பறையர் தேவேந்திர குல வேளாளர் அவேர்னஸாக வந்துட்டு இருக்கிறாங்க, பெரிய அளவில் அவங்க எழும்பிட்டு இருக்கிறாங்க. அதை அட்ரஸ் பண்ணலைன்னா வாக்கு வங்கி பாதிக்குங்கிறத முதல்வர் உணர்ந்திருக்காரு. அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க தான் உண்மை. அது எதனாலங்கிறது முதல்வருக்கும் தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எதனால அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? பறையரையும் தேவேந்திர குல வேளாளரையும் மையமாக வச்சு தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க அரசியலை டைரக்டாக பண்ணுறாங்க. அருந்ததியர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, அருந்ததி இடஒதுக்கீடு தவறு, பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பாதிப்புங்கிறத அவங்க தெளிவாகவே பேசுகிறாங்க. அதுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தமிழக முதல்வருக்கு இருக்குது. அதை ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து சமூக நீதி அரசியல், அவங்க வந்து இந்த திராவிடியன் மாடல்னு சொல்லும் பொழுதே அதை சமூக நீதி அரசியல்னு சொன்னாங்க. அதுடைய ஒரு உள்ளடக்கமாக, அதுடைய நீட்சியாக, மைய நீரோட்டத்துக்கு அதை கொண்டுட்டு போகணுங்கிறதுடைய ஒரு முயற்சியா இது இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா, அது நம்ம தவறுன்னு சொல்ல வரல. வெற்றி தான் குறி. சமூக நீதிங்கிறதையும் வெற்றிக்கு தான் பயன்படுத்த தான் எல்லா தலைவரும் பண்ணுவாங்க. சமூக நீதி அரசியல் பண்ணி கலைஞரை வந்து நஷ்டத்தை அடைஞ்சிருக்கிறாரு. எந்த இடஒதுக்கீடை கலைஞர் கொடுத்தாரோ அதுக்கு வந்து அவருக்கு லாபம் கிடைக்கல. முஸ்லீம் இடஒதுக்கீடு தவிர எம்பிசியை 2ஆக பிரித்ததுலேயும் நஷ்டம்தான் வந்தது. டாக்டர் ராமதாஸ் வந்து தலைவராயிட்டார், அதை இடஒதுக்கீடை வாங்கினவர். அதே வேளையில் பிசி மக்கள் மத்தியில் அவருக்கு பாதிப்பு அடுத்த எலெக்ஷனில் இருந்தது. பட் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் எது எப்படி போகுதுங்கிறத ஸ்டாலின் ரொம்ப மைக்ரோவாக நுணுக்கமாக பார்த்து செய்கிறாரு. அந்த வகையில் பாஜக எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் திமுகவுக்கு தெளிவாக கிடைக்குங்கிறது தேர்தலை வந்து அவர் ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது தெளிவாக உணர்றாரு. இந்த இவங்களோட இம்பார்ட்டன்ஸையும் இவங்களோட அவேர்னஸையும் அவர் உணர்றாரு. குறிப்பாக எம்பிசி சமூகமான வன்னியர்கள் வந்து கூடுதலாக எதிர்பார்க்காங்கிறதுல இது பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவரை வந்து அந்த பகுதிக்குள்ள எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகிறாரு. 10.5 எடப்பாடிக்கு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அந்த பகுதியில் பெரிய ப்ளஸ் இருக்குன்னு சொல்லும்போது அதை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை அவர் அமைச்சராக்குறார். ஸோ தமிழக முதல்ல வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் பலமான ஒரு அலைன்ஸோட இருந்தாலும் எந்தவித பாதிப்பும் நமக்கு வரக்கூடாதுன்னு குய்வைவா எல்லாமே பார்த்து தான் செய்கிறதா நான் உணர்றேன். இவருக்கு முன்னால் அடுத்த 2026 இருக்கக்கூடிய சவால்கள் 26 ஸ்டாலின் தான் லீட் பண்ணுறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீஸ் காலிங் த ஷாட்ஸ், அவர் தான் பண்ணுறாரு. அந்த இதில் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வரக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்புகள், உதயநிதி எம்பவர் ஆகிறது, உதயநிதிக்கு ஆதரவான ஆட்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர்றது, இது இயல்பாகவே நடக்கும். அது கட்சிக்கு பாதிப்பு இல்லாமல், ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு ஃபீஸிபிள் பொசிஷனில் அது நடக்கும். இயல்பாக அது நடக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். இப்போவே பவர் சென்டருங்கிறதுல அவர் வந்துட்டார். அடுத்த பவர் சென்டராக அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் அவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 2 பேரையும் சேர்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய இதுவுமே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எம்பவர்மெண்ட்டுக்கும் நான் இருக்கேங்கிறதான் அவர் வெளிப்படையாகவே அதை சொல்கிறாரு. ஸோ இந்த வகையில் இருக்கும். அதே வேளையில் உதயநிதி ஸ்டாலின் எம்பவர்மெண்ட்டால் ஸ்டாலின் இமேஜுக்கோ கட்சிக்கோ பாதிப்பு வராத அளவுக்கு அதை ஒரு ரஷ்ஷிங் பண்ணாமல் நாசுக்காக பண்ணுவாங்க. பேசலாம்.